100 கோழி குஞ்சுகள் 100 நாள் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதேமாதிரி தான் சிக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் நான் நினச்சதொன்னே எனக்கு கிடைச்சதொன்னு நான் டேவோட ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு கிடைச்சது நம்ம மந்த் தான். சரி கிடைக்கிறதே ஏன் வேணான்னு சொல்லிட்டு அது முதல்ல வாங்கி அதே வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துட்டேன் நான். ஸோ சிக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியில் இருந்ததுனால ரொம்ப நாள் கேஜில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து பண்ணே விட்டுட்டேன். இவனை வச்சுட்டு செம்ம பசிங்க நல்லா வச்சு விளாசி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சிக்குகள் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா கவுண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் சிக்கில் ஏதாவது வீக் இருக்குது அடிபட்டுருக்கான்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 சிக்கு வந்து மார்ட்டாலிட்டி இருந்தது. ஒரு சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்தது. அந்த ஒரு சிக்கை தனியாக எடுத்துமே மார்னிங் எடுத்து வச்சிருவேன். அது வந்து வந்த நெரிசல்னால வீக்காக இருக்கா இல்லை டிசீஸ் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். நீங்களுமே பெரிய கோழிகள் வாங்கினாலும் சரி, இந்த 1 மந்த் கோழிகள் வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக அதை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத டெய்லி பேசிஸில் ஒவ்வொரு சேலஞ்சை நான் அப்லோட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கடக்நாத் கோழி, நிக்கோபரி கோழி, கைராளி கோழி, முட்டை கோழிகள், பண்ணை கோழிகள் நிறைய வந்து வளர்த்துருக்கேன். நாட்டுக்கோழிலாம் வளர்த்து அதில் லாபமும் பார்த்துருக்கேன், நஷ்டமும் பார்த்துருக்கேன். நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சோனாலி கோழியை கையில் எடுத்திருக்கேன். இதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எடுத்துருக்கேன். நைட் டைமில் சூப்பராக செட்டாக இருக்குங்க. நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நாளை வீடியோவில் சந்திப்போம்.